பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: என் உக்கிரக கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். என் உக்கிரக கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அநேக சூழ்நிலைகளிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை கண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். சில நேரங்களிலே தேவனுடைய கண்டிதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணுகிறதை போல நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் உக்கிரக கோபத்தின்படியே நான் உன்னை தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய உக்கிரக கோபம் மனுஷன் மேலே எழும்பும் என்று சொன்னால் மனிதன் ஒருபொழுதும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உக்கிரக கோபத்தின்படி தண்டியாததற்கு காரணம் நான் தேவன் என்கிறார். வேதாகமத்தின் அநேக சம்பவங்கள் நமக்கு இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சோதரம், ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன். இதோ மனுஷர்கள் பூமியிலே பெருக துவங்கின பொழுது மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியமதிகள் என்று கண்டு தேவகுமாரர் அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண் கொண்டதினால் ராட்சசர்கள் பூமியிலே பிறந்தார்கள். இப்படி மனுஷன் பூமியிலே பெருக துவங்கி அவனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாய் மாறினதினாலே தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்காய் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி மனஸ்தாபப்பட்டதினாலே கர்த்தர் இந்த பூமியை அழிக்க விரும்பினார். அந்த சூழ்நிலையிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எனவே கர்த்தர் நோவாவை ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். அந்த பேழையுடைய அளவுகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அந்த பேழையிலே பூமியிலே வாழுகிற எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாய்த்து அவனோடு கூட சேர்த்து கொள்ள சொல்லுகிறார். நோவா எல்லாவற்றையும் செய்கிறான். கடைசியிலே கர்த்தர் ஒரு நாள் நோவாவையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய மருமக்கமாரையும் உள்ளே அனுப்பி கதவை பூட்டுகிறார். பூமியிலே மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. 40 நாள் இரவும் பகல் மழை பெய்து பூமியில் உள்ள எல்லாம் மாண்டு போயிற்று. இந்த சூழ்நிலையிலே ஜலம் பூமியிலே வற்ற ஆரம்பித்தது. கர்த்தர் மனிதனை நினைக்க ஆரம்பித்தார். பேழையானது அர்ராத் மலையிலே வந்து தங்குகிறது. நோவாவும் அவனுடைய குமாரும் மற்ற எல்லாரும் வெளியே வருகிறார்கள். எல்லா மிருகங்களும் வெளியே வருகிறது. அப்பொழுது நோவா கர்த்தருக்காய் சர்வாங்க தகன பலியை செலுத்தின பொழுது கர்த்தர் சோதரம் இவ்விதமாய் சொல்லுகிறார்: சோதரம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது துவங்கி பொல்லாததாய் இருக்கிறதா இருந்தாலும் நான் இப்பொழுது செய்வது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை, நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், அவருடைய கோபம்தான், ஆனாலும் அதன்படி நான் தீர்ப்பு செய்வதில்லை. இனிமேல் மனுஷ நிமித்தம் என்ற உக்கிரக கோபத்தினுடைய தீர்ப்பை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். எனவே தான் இன்றைக்கும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையின்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறதை பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையை, நிச்சயமாய் கர்த்தர் இதை நமக்கும் செய்வார். எனவே நாமும் தேவ சமூகத்தில் நிற்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் மக்கண்டி, என் உக்கிரக கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே, எங்களையும் ஒரு முறை கூட கண்ணோக்குவீராக. எங்கள் மேலும் ஆண்டவரே, என் தேவனுடைய உக்கிரக கோபம் எழும்பாமல் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி ஆண்டவரே, எங்களை தேவ சமூகத்தில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட வரந்த நாள் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் கிருபையாய் நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.